காம்ப்ளிமெண்ட் நோட்டேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏ பார் நோட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏ டேஷ் நோட் பண்ணுவீங்க. அப்ப இந்த டெஃபினிஷனுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். அப்ப காம்ப்ளிமெண்ட்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏங்கிற ஒரு எலிமெண்ட் சரிங்களா? ஃபார் எவ்ரி ஏ, அதாவது இங்க லேட்டிஸ் என்ன, எல் கமா ஸ்டார் கமா பிளஸ் கமா 0 கமா 1, இதுதான் நம்மளுடைய லேட்டிஸ். அதாவது இப்படி சொன்னா இதுக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் ஏ பவுண்டட் லேட்டிஸ். இந்த லேட்டிஸ் பேர் என்னது, பவுண்டட் லேட்டிஸ். அப்போ ஒரு பவுண்டட் லேட்டிஸ்ல ஒரு ஏங்கிற ஒரு எலிமெண்ட் எல்ல எடுக்கிறீங்க, அண்ட் தேர் எக்ஸிஸ்ட் ஏ டேஷ். இந்த ஏ டேஷ் தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் நோட் பண்றோம். அந்த எலிமெண்ட் இஸ் ஆல்சோ எல் சச் தட் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, இதனுடைய கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வேல்யூ அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூ நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன கிடைக்கணும், லோயர் பவுண்ட் என்ன இருக்கணும், லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கணும், அப்பர் பவுண்ட் என்ன இருக்கணும், 1 இருக்கணும். அப்ப இங்க என்ன கிடைக்கும், இது 0 ஆகும், இது 1 ஆகும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு எப்படி டயக்ராம் வரும், ஒரு ஹேஷ் டயக்ராம் தெரியுங்க. அப்ப லீஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே கீழே இருக்கும். இப்ப ஏங்கிற எலிமெண்ட் இங்க இருக்கும், ஏ டேஷ் எலிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா ஏ கிட்ட கீழே இருக்காது, அடுத்தது நம்ம ஏ டேஷ். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். சரி, இப்ப இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை தான் பாருங்க. இப்ப ஏக்கும் ஏ டேஷுக்கும் லோயர் பவுண்ட் என்ன, 0 தானே. அப்ப லீஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது, ஒரே ஒரு லோயர் பவுண்ட் தான் இருக்குது, அப்ப அது 0 தான் இருக்குது, அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இந்த ஏ டேஷும் ஏக்கும் அப்பர் பவுண்ட் என்ன, 1. அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன, லீஸ்ட்ங்கிறது 1 தான் இருக்குது, மேல எனர்ஜி போனது இன்னும் நிறைய அப்பர் பவுண்ட் இருக்கும். அப்ப இந்த அப்பர் பவுண்ட் வந்து 1 தான் இருக்குது, அப்ப பக்கத்துல இருக்கிற அப்பர் பவுண்ட் 1 தான், அதனால 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இந்த ஹேஷ் டயக்ராம் வந்து இஸ் சாட்டிஸ்ஃபை த காம்ப்ளிமெண்டட் வேல்யூஸ். only 2 வேல்யூஸ் வச்சு போடுறோம், அப்ப இந்த 2 வேல்யூஸோட கான்செப்ட் படி இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட்னா என்னது, அதனோட வேல்யூ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூ லீஸ்ட் எலிமெண்டா இருந்து அண்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்டா இருந்தா தட் இஸ் கால்ட் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட்ல இருந்து என்ன சொல்லணும் அடுத்தது, காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ். திஸ் இஸ் a very important one. காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ். அப்போ காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க வெறும் ஏக்கும் ஏ டேஷ்க்கு மட்டும் போட்டோமா. இப்ப காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்ல என்ன நடக்குன்னா, பவுண்டட் லேட்டிஸ். பவுண்டட் லேட்டிஸ் என்ன வரும், இதுக்கு பேர் பவுண்டட் லேட்டிஸ். ஸ்டார் கமா பிளஸ் கமா 0 இருக்கணும், 1 இருக்கணும். அப்ப இதுக்கு பேர் என்னது, பவுண்டட் லேட்டிஸ். இஸ் செட் டு பி காம்ப்ளிமெண்டட் லேட்டிஸ். அப்ப இந்த லேட்டிஸை ஒரு பவுண்டட் லேட்டிஸை வந்து ஒரு பவுண்டட் லேட்டிஸ், பவுண்டட் லேட்டிஸ்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். பவுண்டட் லேட்டிஸை வந்து நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்ன்னு சொல்ல வேணும் அப்படின்னா, ஓகே, காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ் சொல்ல வேணும் அப்படின்னா அவன் சொல்ற ரூலே பார்த்துக்குங்க. இஃப் எவ்ரி எலிமெண்ட், ஓகே, see every element A in L such that என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் 1 காம்ப்ளிமெண்ட்ங்கறாங்க. அட்லீஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் லைன், அட்லீஸ்ட் 1 காம்ப்ளிமெண்ட் இருக்குங்கறாங்க. தட் இஸ் a very important definition. அப்போ அட்லீஸ்ட் 1 காம்ப்ளிமெண்ட் என்ன மீனிங், காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்னா அட்லீஸ்ட் 1 லேட்டிஸ் இருக்கு வேணும்னா மேபி 1 இருக்கலாம் ஆர் 2 இருக்கலாம், இல்ல நிறைய கூட இருக்கலாம். ஏன்னா கம்பல்சரி என்னங்கறாங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கணும்ங்கறாங்க. சரிங்களா? அப்ப இங்க இது எவ்வளவு வேணா காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், மினிமம் 1 இருக்கணும்ங்கறாங்க, மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். எதுக்கு, காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்க்கு. எதுக்கு, காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ். அப்ப காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்க்கு அட்லீஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா இப்ப பூலியன் அல்ஜிப்ராக்கு இதுக்கு டெஃபினிஷன் மாறும்னா இந்த வேர்டு அட்லீஸ்ட் 1 லேட்டிஸா, தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் 1 காம்ப்ளிமெண்டா இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்.